ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சபுதான்னு சொல்கிற அந்த ஜவ்வரிசியில் எப்படி ஒரு புதுமையான ஒரு பணியாரம் மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி மாவை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு தண்ணி பதத்தில் ஊற்றிட்டு அதில் வறுத்த கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, இந்துப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். இப்போது பணியாரக்கல்ல நல்லா எண்ணெய் விட்டுட்டு இந்த பதத்தில் இருக்கிறது நம்ம ஊற்ற போகிறோம். தோசையும் ஊற்ற போகிறோம், பணியாரமும் ஊற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி பணியாரம் நல்லா சுட்டுருச்சு பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தோசையும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பணியாரக்கல்ல எண்ணெய் கண்டிப்பாக நிறைய இருக்கணும், இல்லைனா இது ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜவ்வரிசி கொஞ்சம் வழுவழுப்பானது, உங்களுக்கு ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். சைட் டிஷ்க்கு நான் முந்திரி பருப்பு சட்னி பண்ணுறேன்.